லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை: திருத்தந்தையின் ஆப்பிரிக்க நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் முதல் மற்றும் இரண்டாம் நாள் நிகழ்வுகள். அன்னபாவில் உள்ள புனித ஜோன் ஜுகான் என்பவரால் தொடங்கப்பட்ட ஏழைகளின் சிறிய சகோதரிகளால் நடத்தப்படும் மா மேசன் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முதியவர்களை சந்திக்கிறார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தன்னுடைய ஆப்பிரிக்கா நாடுகளுக்கான திருத்தூது பயணத்தின் இரண்டாம் நாளை இன்று ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறார். இன்று காலை அல்ஜீரிய நேரப்படி காலை 9:20 மணிக்கு அல்ஜீரியாவின் தலைநகரான அல்ஜீரியஸின் ஹரிவாரி புமேடியன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு காலை 10:30 மணிக்கு அன்னபாவின் ரபா பிடாட் விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். இந்த அன்னபா நகரம்தான் பண்டைய காலத்தில் கிப்போ நகரம் என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் புனித அகஸ்தினார் வாழ்ந்தார். இதை குறித்துத்தான் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நான் கிப்போ நகரத்து புனித அகஸ்தினாரின் மகன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு கிப்போ நகரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஹிப்போ ரெஜியஸ் தொழில்பொருள் ஆய்வு தளத்திற்கு சென்று பார்வையிடுகிறார். முற்பகல் மணி 11:35க்கு அன்னபாவில் உள்ள புனித ஜோன் ஜுகான் என்பவரால் தொடங்கப்பட்ட ஏழைகளின் சிறிய சகோதரிகளால் நடத்தப்படும் மா மேசன் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முதியவர்களை சந்திக்கிறார். பகல் மணி 12:10க்கு புனித அகஸ்தினா துறவர சபை இல்லத்திற்கு சென்று அங்குள்ள குழுமத்தை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுகிறார். பிற்பகல் மணி 3:30க்கு புனித அகஸ்தினார் பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பு மறைவுரை ஆற்றினார். மாலை 6 மணிக்கு அன்னபாவின் ரபா பிட்டா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு இரவு மணி 7:10க்கு அல்ஜீரியஸின் ஹுவாரி புமேடியன் விமான நிலையத்திற்கு வந்து சேர்கிறார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது ஆப்பிரிக்க திருத்தூது பயணத்தின் முதல் நாளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். ஏப்ரல் 13ஆம் நாள் முதல் 23ஆம் நாள் வரை நடைபெறும் இந்த பயணத்தில் அவர் பின்வரும் நாடுகளுக்கு செல்லவிருக்கிறார். திருத்தந்தை லியோ அவர்கள் ஏப்ரல் 13ஆம் நாள் திங்கட்கிழமை காலை அல்ஜீரியா வந்தடைந்தார். ரோமிலிருந்து விமானத்தில் வரும்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புனித அகுஸ்தினார் வாழ்ந்த இந்த மண்ணிற்கு மீண்டும் வருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். புனித அகுஸ்தினாரை பற்றி குறிப்பிடுகையில் மதங்களுக்கு இடையிலான உரையாடலில் அவர் ஒரு மிக முக்கியமான பாலமாக திகழ்கிறார் என்று திருத்தந்தை புகழாரம் சூட்டினார். திருத்தந்தை அவர்கள் அல்ஜியர்ஸ் வந்தடைந்ததும் 1954ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற அல்ஜீரிய சுதந்திர போரில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக எழுப்பப்பட்டுள்ள மக்கம் எசாகித் எனப்படும் மறைசாட்சிகளின் நினைவு சின்னத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். தனது பயணத்தின் முதல் உரையில் உண்மையான சுதந்திரம் என்பது வெறும் பாரம்பரியமாக பெறப்படுவது மட்டுமல்ல, அது ஒவ்வொரு நாளும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்று ஆழமாக வலியுறுத்தினார். திருத்தந்தை அவர்கள் அல்ஜீரிய குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு மரியாதை நிமித்தமாக வருகையை மேற்கொண்டார். அதன் பின்னர் ஜாமா எல் ஜசாயிர் மாநாட்டு மையத்தில் அரசு அதிகாரிகள், குடிமையியல் சமூக பிரதிநிதிகள் மற்றும் தூதரக அதிகாரிகள் முன்னிலையில் உரையாற்றினார். அந்த உரையில் தேவையற்ற புரிதல் குறைபாடுகளையும் மோதல்களையும் வளர்ப்பதற்கு பதிலாக
ஒவ்வொரு மனிதனின் மாண்பையும் மதிக்க வேண்டும் என்றும் பிறருடைய துக்கத்தை கண்டு அதிகாரத்தில் உள்ளவர்கள் இரக்கம் கொள்ள வேண்டும் என்றும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். மதிய வேளையில் திருத்தந்தை லியோ அவர்கள் அல்ஜியர்ஸ் பெரிய மசூதிக்கு ஒரு குறுகிய பயணத்தை மேற்கொண்டார். அங்கு மசூதியின் நிர்வாகி முகமது மாமுன் அல் காசிமி அவர்களுடன் இணைந்து சிறிது நேரம் மௌனமாக தியானத்தில் ஈடுபட்டார். இஸ்லாமிய பெரும்பான்மை கொண்ட அல்ஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய ஆனால் துடிப்பான சிறுபான்மையினராக வாழ்ந்து வரும் சூழலில் திருத்தந்தையின் இந்த வருகை மதங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தின் மிக முக்கிய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பாபெல் ஊவேத் பகுதியில் உள்ள அகுஸ்தினார் துறவர சபை அருள் சகோதரிகள் இல்லத்திற்கு சென்ற திருத்தந்தை அவர்கள் அல்ஜீரிய உள்நாட்டுப் போரின் போது கொல்லப்பட்ட சகோதரிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவர்கள் காட்டிய மன உறுதி அகுஸ்தினார் ஆன்மீகத்தின் உண்மையான சாட்சிய வாழ்வு என்று அவர் போற்றினார். மேலும் இக்கட்டான சூழலிலும் அங்கே தங்கி மக்கள் பணியாற்றும் சகோதரிகளின் துணிவையும் அவர்கள் இரக்க செயல்களையும் பாராட்டி தனது நன்றியை தெரிவித்தார். திருத்தந்தை அவர்கள் ஆப்பிரிக்க அன்னை பேராலயத்தில் அல்ஜீரிய சமூகத்தினரை சந்தித்த போது பலத்த காற்றையும் மழையையும் பொருட்படுத்தாது திரண்டிருந்த மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அவரை வரவேற்றனர். அங்கு ஒரு இஸ்லாமிய பெண் மற்றும் ஒரு பெந்தகோஸ்து மாணவர் உட்பட பல்வேறு மதத்தினர் தாங்கள் எவ்வித பாகுபாடுமின்றி சகோதரத்துவத்துடன் இணைந்து வாழும் அனுபவங்களை சாட்சியங்களாக பகிர்ந்து கொண்டனர். மக்களின் இந்த ஒருமைப்பாட்டை வியந்து பாராட்டிய திருத்தந்தை அவர்கள் பிரிவினைகளும் போர்களும் தேசங்களையும் குடும்பங்களையும் சிதைத்து வரும் இவ்வுலகில் அல்ஜீரிய மக்களின் இந்த ஒற்றுமை மற்றும் அமைதி வாழ்வு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார். ஏப்ரல் 13 திங்களன்று ஆப்பிரிக்க அன்னை பேராலயத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அல்ஜீரிய சமூகத்துடனான சந்திப்பின் போது ஆற்றிய உரை. இப்போது இவ்வுரைக்கு செவிமடுப்போம். Au nom du Père et du Fils et du Saint-Esprit, que la paix soit avec vous. Chers frères dans l'épiscopat, chers prêtres, diacres, religieux, religieuses, chers enfants de l'Église d'Algérie, c'est avec une grande joie et une paternelle affection que je vous rencontre aujourd'hui, vous qui êtes une présence discrète et précieuse, enracinée dans cette terre marquée par une histoire ancienne et par les lumineux témoignages de foi. Votre communauté a des racines très profondes. Vous êtes les héritiers d'une multitude de témoins qui ont donné leur vie, poussés par l'amour de Dieu et du prochain. Je pense en particulier aux 19 religieux et religieuses martyrs d'Algérie qui ont choisi d'être aux côtés de ce peuple dans ses joies et dans ses peines. Le sang est une sémence vivante qui ne cessera jamais de porter du fruit. Vous êtes également les héritiers d'une tradition encore plus ancienne qui remonte au premier siècle du christianisme. La voix ardente d'Augustin d'Hippone a résonné sur cette terre, précédée par les témoignages de sa mère, Sainte Monique, et d'autres saints. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். பண்டைய மரபுகளாலும் நம்பிக்கையின் ஒளிமிகுந்த சாட்சிகளாலும் அடையாளப்படுத்தப்படும் இந்த மண்ணில் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சமூகம் ஆழமான வேர்களைக் கொண்டது. இறைவன் மீதும் சக மனிதர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தங்கள் உயிரையே அர்ப்பணித்த பலரின் வழித்தோன்றல்கள் நீங்கள். அவர்களில் அல்ஜீரியாவில் மறைசாட்சிகளாக மரித்த 19 துறவிகளும் அடங்குவர். மக்கள் அனுபவித்த இன்பத் துன்பங்களில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என அவர்கள் உறுதியுடன் தேர்ந்தெடுத்தனர். அவர்களின் தியாகம் இன்றும் நற்பலன்களை தந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் சாட்சிகள் தங்கள் நம்பிக்கையை பறைசாற்றிய தொடக்க நூற்றாண்டுகளை சார்ந்த மிக தொன்மையான கிறிஸ்தவ பாரம்பரியத்தின் வழித்தோன்றல்களாகவும் நீங்கள் விளங்குகிறீர்கள். அவர்களின் நினைவு இன்றும் நீங்கள் ஒருமைப்பாட்டு, உரையாடல் மற்றும் அமைதிக்கான அடையாளங்களாக திகழ விடுக்கப்படும் ஒரு அழைப்பாக அமைகிறது. கிறிஸ்தவ வாழ்வின் 3 முக்கிய அம்சங்களைப் பற்றி குறிப்பாக இங்கு நீங்கள் இருப்பதன் பின்னணியில் உங்களோடு இணைந்து சிந்திக்க விரும்புகிறேன். அவை ஜெபம், பிறரன்பு பணி மற்றும் ஒற்றுமை. முதலாவதாக ஜெபம். நம் அனைவருக்கும் ஜெபம் தேவை. சுவாசிப்பது எவ்வளவு அவசியமோ அதுபோலவே ஜெபமும் திரு அவையின் வாழ்விற்கும்
நம் ஒவ்வொருவருக்கும் மிக இன்றியமையாதது. ஜெபம் என்பது இறைவனுடனான ஒரு உரையாடல். அது மனித இதயத்தை வலுப்படுத்துகிறது, தூய்மைப்படுத்துகிறது மற்றும் ஒன்றிணைக்கிறது. ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளுக்கும் பிறருக்கும் நம்மையே திறந்து அர்ப்பணிக்கின்றோம். நாம் கேட்டறிந்தபடி அமைதியையும் சமாதானத்தையும் தங்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய ஒருவரையும் தேடி பல மக்கள் திருத்தலங்களுக்கு வருகின்றன. ஜெபத்தில் சுமைகள் பகிரப்படுகின்றன, இதயங்கள் ஆறுதல் பெறுகின்றன மற்றும் ஒற்றுமை வளர்க்கப்படுகிறது. இதன் மூலம் திரு அவை மனித தன்மையையும் மன வலிமையையும் புனிதத்தையும் விதைத்து வருகிறது. பல நேரங்களில் இவை வெளிப்படையாக தெரியாமல் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த இரகசிய வழிகளில் நடைபெறுகின்றன. Le mémoire est un appel lumineux à être aujourd'hui des signes crédibles de communion, de dialogue et de paix. À vous tous, chers amis, et à ceux qui ne pouvant pas être présents, suivent cette rencontre à distance. J'exprime ma gratitude pour l'engagement quotidien par lequel vous rendez visible le visage maternel de l'Église. Je remercie son éminence pour les paroles qu'il m'adressait, ainsi que Raquel, Ali, Moni et sœur Bernadette pour ce qu'ils ont partagé. À la lumière de ce que nous avons entendu, je voudrais que nous nous arrêtions pour réfléchir ensemble sur 3 aspects de la vie chrétienne que je considère comme très importants, en particulier pour votre présence ici. La prière, la charité et l'unité. D'abord, la prière. Nous en avons tous besoin. Saint Jean-Paul II le souligner en s'adressant aux jeunes. இரண்டாவதாக பிறரன்பு பணி. பிறரன்பு என்பது வெறும் புறப்பொருள் உதவிகளை செய்வதோடு முடிந்து விடுவதில்லை. அது அரசியலில் பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரீதியாக மேன்மைப்படுத்தும் ஒரு இறையருளின் வாய்ப்பாகும். நோயுற்றோரை நலம் விசாரிப்பது போன்ற எளிய அன்பான செயல்கள் நாளடைவில் ஒருவரையொருவர் அரவணைக்கும் சமூகங்களாக மாறுவதற்கு துணை புரிகின்றன. அங்கு மக்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள். இத்தகைய சூழல்கள் ஆரோக்கியத்தையும் வாழ்வையும் வழங்கும் இடங்களாக அமைகின்றன. அங்கு துன்பப்படுபவர்கள் தங்களுக்கு தேவையான ஆதரவை பெறுவதுடன் மற்றவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சி மலரவும் காரணமாகிறார்கள். நாம் நினைவு கூறும் அந்த மறைசாட்சிகள் இத்தகைய பிறரன்பை தங்களின் முழுமையான வாழ்வாக்கிக் காட்டினார்கள். வன்முறைக்கும் வெறுப்புக்கும் மத்தியிலும் அவர்கள் அன்பு செலுத்துவதில் உறுதியாயிருந்தனர். அந்த அன்பிற்காக தங்கள் உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் விளங்குகின்றனர். அவர்கள் எவ்வித பாராட்டையும் எதிர்பார்க்காமல் அடக்கம், அமைதி மற்றும் இறைவனிடம் கொண்ட முழுமையான நம்பிக்கையோடு செயல்பட்டார்கள். அவர்களுடைய சாட்சிய வாழ்வு இன்றும் நம்பிக்கையை தூண்டுவதாக அமைவதுடன் சகோதரத்துவம் மற்றும் ஒருமைப்பாட்டில் வேரூன்றிய ஓர் உலகத்தை கட்டியெழுப்ப அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றது. இறுதியாக ஒருமைப்பாடும் அமைதியும் அமைதிக்கான இந்த அழைப்பு கிறிஸ்துவ செய்தியின் மையப் பகுதியாகும். ஆரம்ப காலத்திலிருந்தே கிறிஸ்துவ சமூகங்கள் நல்லிணக்கத்திற்கும் பகிர்ந்தளிக்கும் வாழ்விற்கும் அடையாளமாக திகழ்ந்தன. இது தன் சீடர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவின் விருப்பத்தை பிரதிபலிப்பதாக அமைந்தது. ஒற்றுமை என்பது பன்முகத்தன்மையை அழிப்பதல்ல, மாறாக அது அன்பு மற்றும் சுமூகமான மரியாதையின் மூலம் மக்களை ஒன்றிணைப்பதாகும். L'homme, disait-il, ne peut vivre sans prier, tout comme il ne peut vivre sans respirer. Il présentait ainsi le dialogue avec Dieu comme un élément indispensable, non seulement pour la vie de l'Église, mais aussi pour celle de toute personne.
Saint Charles de Foucault l'avait aussi compris. Lui qui, dans le fait d'être une présence brillante, avait reconnu sa vocation. Il écrivait: « Je vis ici dans la joie, au pied de très saints sacrements. » Et recommandait: « Priez beaucoup pour les autres, consacrez-vous au salut de votre prochain, par tous les moyens en votre pouvoir. Prière, bonté, exemple. » À ce propos, Ali, en parlant de son expérience de service à Notre-Dame d'Afrique, nous a dit que beaucoup viennent ici pour se recueillir en silence, présenter et recommander leurs préoccupations et les personnes qu'ils aiment, et rencontrer quelqu'un disposé à les écouter, à partager les fardeaux qu'ils portent dans leur cœur. Il a remarqué que beaucoup repartent sereins. இன்று இந்த உணர்வு உங்கள் சமூகத்தின் பிரதிபலிப்பதை காண்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழிபாட்டு தலங்களும் மக்கள் ஒன்று கூடும் இடங்களும் அமைதி மற்றும் ஒற்றுமையின் அடையாளங்களாக திகழ்கின்றன. அங்கு பல்வேறு பின்னணிகளைக் கொண்ட மக்கள் அனைவரையும் அரவணைக்கும் ஓர் அன்பான பிரசன்னத்தில் பராமரிப்பில் ஒன்றாக இணைகின்றனர். நம்பிக்கை நம்மை தனிமைப்படுத்துவதில்லை, மாறாக மற்றவர்களுக்கு நம்மை திறந்து காட்டுகிறது. அது நமது வேறுபாடுகளை அழிக்காமல் நம்மை ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக்கி உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்கிறது. ஏப்ரல் 14ஆம் நாள் செவ்வாயன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அனபாவில் உள்ள புனித ஜீன் ஜுகான் என்பவரால் தொடங்கப்பட்ட ஏழைகளின் சிறிய சகோதரிகளால் நடத்தப்படும் மாமேசன் முதியோர் இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முதியவர்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் வழங்கிய உரைக்கு இப்போது செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னை இந்த இல்லத்திற்கு வரவேற்றமைக்கு என் மனம் கனிந்த நன்றி. உங்கள் உள்ளங்களில் இயேசுவை தாங்கி பணியாற்றி வருவதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் அன்பும் சேவையும் எங்கே நிலவுகிறதோ அங்கே இறைவன் வீற்றிருக்கிறார் என்பதை உணர்கிறேன். இந்த இல்லத்தின் பணியாளர்களுடன் இணைந்து ஏழைகளின் சிறிய சகோதரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை பிலோமினா அவர்களே, உங்கள் வரவேற்புக்கு நன்றி. உங்கள் அனைவரின் சந்திப்பிற்கு பின்னரும் இங்குள்ள முதிய சகோதர சகோதரிகளின் நடுவே நீங்கள் வீற்றிருப்பதை நேரில் காணும்போது இறைவனை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேருவகை கொண்டு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். திரு சாலா புத்சமல் அவர்களின் சான்றுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மிகவும் அர்த்தமுள்ளதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருந்தது. சகோதரத்துவத்தோடு மக்கள் ஒன்றிணைந்து வாழ முயற்சிக்கும் இதுபோன்றதொரு இல்லத்தை விண்ணகத்திலிருந்து நோக்கும் இறைவன் இங்கே இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று கூறுவார் என நான் நினைக்கிறேன். ஆம், ஏனெனில் போர்கள், வன்முறைகள், அநீதிகள் மற்றும் பொய்களால் இறைவனின் இதயம் பிளவுபட்டு கிடக்கிறது. ஆனால் தீய எண்ணம் கொண்டவர்களிடமோ, ஆணவம் பிடித்தவர்களிடமோ அல்லது தலைக்கணம் உள்ளவர்களிடமோ நம் தந்தையாகிய இறைவன் இருப்பதில்லை. இறைவனின் இதயம் எளியவர்களோடும் தாழ்மையுள்ளவர்களோடும் தான் இருக்கிறது. உங்களது அன்றாட சேவை, நட்பு மற்றும் கூட்டு வாழ்வின் வழியாக நீங்கள் இங்கே முயற்சி செய்து கொண்டிருப்பதைப் போலவே அவரும் அவர்களோடு இணைந்து தனது அன்பு மற்றும் அமைதியின் அரசை நாள்தோறும் கட்டியெழுப்புகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சந்திப்பிற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களை எப்போதும் என் ஜெபங்களில் நினைவு கொள்வேன். எனது ஆசிரை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு வழங்குகிறேன். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.